பச்சை பயிறு வச்சு ஒரு ஹெல்தியான தோசை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு பார்லி அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இதில் நம்ம வெந்தயம், உளுந்து எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இது 2 போதும். இப்போ அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 7 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம். ஏன்னா அந்த பார்லியும் நல்லா ஊறி வரணும். அதனால் ஒரு 7 மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச அந்த பருப்பு இருக்கு இல்லையா, அதை தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. உப்பு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி அரைக்க தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது புளிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செஞ்சிடலாம். பாருங்கள், மாவு ரெடியாக இருக்குது. கொஞ்சம் கெட்டியாக இருந்தனால நான் லைட்டாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த மாவில் நீங்கள் உடனே தோசை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் ரெஸ்ட்டில் விட்டுருந்தேன். இதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்ற ரெடி பண்ணிவிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் மாவு அப்படியே வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா தோசை பேன் சூடானதுக்கப்புறமா தோசை போட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ அருமையாக வரும். ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நல்லா எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தான். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். இது கூடவே நான் கும்பகோணம் கடப்பா ரெசிபி தான் செஞ்சுருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம், நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. 2த்துக்கும் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.